பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான். நிரந்தரம் என்ற நிலையே அசௌகரியமாக கருதும் பறவை. ஆனால் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கடம்பூர் பக்கத்து கம்பராயங்கிரி. உங்கள் பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துக்கு இருக்குது. அது சரியாக தெரியுதுன்னு தெரில. சத்தியிலேருந்து போக போகிறோம். பட்டு சத்தியிலேருந்து கடம்பூர் வர வீடியோ பண்ணல. நாங்கள் கால நேரத்துலேயே ஒரு 5 o'clock டைம் வந்துட்டோம். அதனால் எடுக்க முடியல, ஒரு இருட்டு. இங்கே அதனால் அத்தியூர் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து தங்கிட்டோம். தங்கி இங்கேருந்து போக போகிறோம். இதுக்கு மேலே உள்ள போகிறத வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அங்கே தெரிகிற மலை உச்சிக்கு இப்போ நம்ம போக போகிறோம். ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நம்ம லேட்டு, வாங்க கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாத்தால நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி போகிறாரு எங்கள் தாத்தா, அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால் பேசவே முடியல. நேராக இன்னொரு வழி இருக்குது, அதில் போனால் தங்க முடியாது. அதில் நிறைய பேர் போய்ட்டுருக்காங்க. நம்ம கொண்டு போய் டென்ட்டெல்லாம் ஃபாரஸ்ட் கார்டு இருக்காங்க, அவங்க வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. அதனால் வேறு தரத்தில் போயிட்டுருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் தான் நடந்திருப்போம், அதுக்கு நடக்க முடியல. இவங்கெல்லாம் இப்போ மேலே கோவிலுக்கு வந்துட்டு கீழே இறங்கிட்டுருக்காங்க. நாம் இங்கே நைட் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா லேட்டாக வந்திருக்கோம். சுமார் 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் சாமி வந்து பார்த்துட்டோம். சாமி கும்பிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு நம்ம டென்ட் வேலையை ஆரம்பிக்கலாம். வீட்டிலேருந்து வரும்போது சப்பாத்தி புளி சாதம் கொண்டு வந்துட்டோம். 2 நாளைக்கு தேவையான அளவு, 3 பேர்த்துக்கு. பார்த்தீங்கன்னா கடைசியாக கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு டென்ட்டு போட்டோம். கீழே ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தோன்னா டென்ட்டு பிடிங்கி வச்சுருவாங்க. நான் சுற்றி வந்தோம். பட் இங்கேயும் மேலேயும் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க டென்ட் போடக்கூடாதுன்னு. அப்புறம் கஷ்டப்பட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு நாங்கள் இங்கே தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து கேட்டு போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, இது இந்த மாதிரி ஒரு 10 டென்ட்டு போடுற மாதிரி நிறைய பக்கம் போட்டுக்கிறாங்க. போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். அவங்க போகணும்னு சொன்னாங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. கடைசியில் சரி இதுக்கு மேலே போனால் போக முடியாது, நைட்டாக கீழே இறங்க முடியாது, ஏன்னா கரடியெல்லாம் இருக்கும் அப்படின்னு விட்டு கொஞ்சம் கேட்டு சரி இந்த ஒரு டைம் தான் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டு அவையிலுமே கேட்டோன்னே கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னே சரி போட்டுக்குங்க, சட்டம் வந்துட்டு சீக்கிரம் போயிடணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு நன்றி சொல்லிட்டோம். அப்புறம் நைட்டு ஒரு கேம்ப் ஃபயர் போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். மழை வர மாதிரி இருக்குது. மழை வரலினா கேம்ப் ஃபயர் போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம்.
இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் எவ்வளோ மிஸ்ட் ஏறி இருக்கு பாருங்க, பனி. அப்போலே காட்டும்போது மலையெல்லாம் தெரிஞ்சுது, சுத்தமாகவே தெரில, ப்யூர் ஒயிட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நாங்கள் உட்காந்துருக்க இடமெல்லாம் ஃபுல்லாக வந்துடும். ஈவினிங் டைம் ஃபுல்லாக குளிரும். இப்படி செமையாக இருக்கா. இது உங்களுக்கு மாற்றி அடுத்ததில் கட்டுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இந்த அப்படியே மேலையெல்லாம் படுது, செம்ம ஜில் ஜில் ஜில்னு இருக்குது. அப்படியே கூலிங்க ஃப்ரிட்ஜில் இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீடியோ தெரியுதுன்னு தெரில, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். தெரியுதுங்களா, செம்ம மிஸ்ட்டு ஃபுல்லாமே செம்மையாக இருக்குது. Tried so hard and got so far, but in the end, it doesn't even matter. I had to fall to lose it all, but in the end, it doesn't even matter. I tried so hard and got so far, but in the end, doesn't even matter. I had to lose it. இந்த வியூ பார்த்திங்கன்னா நைட் எடுத்தோம், ஒரு மணி இருக்கும். சக்தி கோபி எல்லாம் தெரியும் நல்லா. மொபைல் ஃபோனில் இப்போ தான் கிளாரிட்டி, கேமரா இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி 2வது நாள் விடிஞ்செந்திரிச்சு பார்த்தோன்னு அப்படியே ஸ்னோ விழுந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மலையெல்லாம் அவ்வளோ மேகக்கூட்டம், நேரில் அவ்வளோ ரியலாக இருந்துச்சு, ஸ்னோ மாதிரியே இருந்துச்சு. வேறு லெவல் ஃபீல். காலையில் சூரிய உதயத்தை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் 8 மணி ஆகியும் சூரியன் வரல, எல்லாம் மேகம் மறைச்சிடுச்சு. அதனால் எல்லோரும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு நந்தி சிலை இருந்துச்சு, அங்கே ஒரு சின்னதாக ஒரு வேண்டுதலை போட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். I tried so hard and got so far, but in the end, it doesn't even matter. I had to fall to lose it all, but in the end, it doesn't even